சுல்தான்பேட்டை ஆயர் மேதகு பீட்டர் அபீர் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த நூலை பற்றி அதனுடைய ஆசிரியர் திருமிகு ஜோப் ஞானப்பிரகாசம் அவர்கள் இப்பொழுது அதை நமக்கு அறிமுகம் செய்வார்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற புனிதருடைய சகோதரர்கள் நம்முடைய குடந்தை மறையாயர் அந்தோணி சாமி அவர்களால் அவர் ஆன்மீக படைப்புக்காக அருள்கலைஞர் என்ற விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சென்னையிலே கடந்த மாதம் வழங்கப்பட்டது. எனவே நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் சார்பாக, பங்கு பேரவை சார்பாக, நிதிக்குழு சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த பொன்னாடை அணிவித்து நாம் தெரிவிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 அன்பானவர்களே, நமது கத்தோலிக்க திருச்சபை மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே சிலை வழிபாடு நடைபெறுகிறது, இந்த திருச்சபைக்குள்ளாக விக்கிரகங்கள் இருக்கிறது என்கிற ஒரு தொடர்ந்த ஒரு குற்றச்சாட்டு பல முனைகளிலிருந்தும் இந்த பிரிந்த சகோதரர்களால் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து அவர்கள் எழுப்புகிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இது சிலை வழிபாடு என்பதற்கு நாங்கள் விவிலியத்திலே இருந்து நாங்கள் மேற்கோள்கள் காட்டுகிறோம். இந்த விவிலியத்தில் இப்படி இருக்குது, அதனால இது சிலை வழிபாடு. நீ பதில் சொல்றதா இருந்தால் விவிலியத்திலிருந்து எனக்கு பதில் சொல். மற்ற பதிலாம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். விவிலியத்தில் இந்த வசனத்தில் இந்த இடத்துல இப்படி இது இருக்குது, அதனால இது சிலை வழிபாடு, இது எப்படி நீ சிலை வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்ற. இதுதான் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள். ஆகவே அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் ஒரு 2-3 வசனங்களை வைத்துக்கொண்டு ஒரு வசனம் விடுதலை பயணம் 20:4-5 வருகின்ற வசனம், மேலே விண்ணுலகில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் உருவத்தையோ சிலையையோ நீங்கள் உருவாக்கவோ வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். மேலே விண்ணுலகில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின், அந்த வார்த்தையை தான் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அப்போ எதையுமே செய்யக்கூடாது, எதனுடைய உருவத்தையும் உருவாக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக நுழைந்து, வீட்டுக்குள்ளே ஜெபிக்க போகிறோன்னு போகிறது, ஜெபிக்கணும்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறது. அவங்க நேச்சுரலாக இந்த வீட்டில், எங்கள் வீட்டில் இந்த கஷ்டம்லாம் இருக்குது, உடனே இங்கே பார் அங்கே படம் இருக்குது, அது விக்கிரகம், பைபிள் சொல்லுது பாரு, சாபம், அதான் உனக்கு துன்பம் வருது. இப்படி வீடுகளுக்குள்ளாக நுழைந்து 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 இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே நடப்பது சிலை வழிபாடு, கத்தோலிக்க திருச்சபையில் நடப்பது விக்கிரக ஆராதனை என்கிற இந்த கருத்தை, தப்பறையான கருத்தை ஒரு சில வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மீண்டும் 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 குழப்பி, ஒரு வீட்டில் அப்பா ஒரு சபையில், மகன் ஒரு சபையில், மனைவி ஒரு சபையில், இப்படி குடும்பங்களை எல்லாம் பிரித்து, இது மாதிரி பல குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கின்றன. அவர்கள் கேட்கிறார்கள், நீ பைபிளில் இருந்து எனக்கு பதில் சொல். பைபிளில் ஒரு 2-3 வசனத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள். ஆகவே நான் இந்த விவிலியத்தை முழுவதும் எடுத்து ஆராய்ந்து ஒரு வசனம் 2 வசனம் ஏறக்குறை 120 வசனங்களை நான் எடுத்து இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே சிலை வழிபாடா என்கிற இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை நான் இங்கே இந்த தியானத்தில் வெளியிட வேண்டும் என்று தான் தந்தையிடம் கேட்டிருந்தேன். தந்தையும் சரி என்று சொல்லியிருந்தார். ஆனால் கடவுளுடைய திட்டம் பாருங்கள், இந்த புத்தகம் சென்னையிலே, சென்னை மறைமாவட்டத்திலே சாந்தோம் அருட்பணி நடுவத்திலே பீட்டர் அபீர் என்பவர் இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய தியாலஜியன், அவரது கரங்களால் இந்த புத்தகம் சென்னையிலே வெளியிடப்பட்டு, இது யூடியூப்பில் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு, தினம் ஆஸ்திரேலியாவிலேருந்து, கனடாவிலேருந்து, கத்தாரிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. உடனே எங்களுக்கு இந்த புத்தகம் வேணும், மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, அதாவது கத்தோலிக்க மக்கள் கேட்கிற அந்த வினாக்களுக்கு பதில் சொல்ல முடியலை, இப்படிலாம் குழப்பமாக இருக்குது, உடனடியாக இந்த புத்தகத்தை அனுப்புங்கள் என்று தினமும் கால்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன், நான் அதை அனுப்புவது எப்படி விசாரித்து நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி. இந்த புத்தகத்திற்கு ஆசி உரை வழங்குவதற்காக நான் ஆயரிடம் கொடுத்தேன். ஏன்னா அவருடைய அனுமதியோடு தான் இதை வெளியிட முடியும் இந்த கருத்தை. அவர் இதை முழுவதும் படித்துவிட்டு அவர் ஆசி உரை வழங்க என்னை அழைத்த போது அவர் சொன்னார்,
இந்த புத்தகத்தில் 2000 புத்தகங்கள் எனக்கு கொடுத்துருங்க என்று சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் 2000 புத்தகத்தை எனக்கு இங்கே நேரடியாக என்கிட்ட கொண்டு வந்து இறக்கிருங்க அப்படின்னு சொன்னார். ப்ரெஸ்ஸில் இருந்து நேரடியாக 2000 புத்தகங்கள் ஆயர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். போன வாரம் திருநகரிலே தியானம் கொடுத்த பொழுது அங்கே இது அறிமுகப்படுத்தப்பட்டது. தந்தை சொன்னது போல அதே பங்கு தந்தை சொன்னார். அங்கே ஒரு அம்மா வீட்டில் மாதாவுடைய அழகான ஒரு படம் வச்சுருந்தாங்களாம். சந்திப்புக்கு போனப்போ அப்போ கேட்டாராம், ரொம்ப அழகாக இருக்க அந்த மாதா படம் எங்கேருந்துமா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னிச்சான், குப்பத்தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்தேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னிச்சான். உண்மையில் நடந்தது. அந்த பங்கில் இருக்கிற ஒரு அம்மாவே மாதாவுடைய படத்தை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டிருக்காங்க. இது யாரால் எப்படி நிகழ்ந்தது? திரும்ப 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 இந்த சகோதரர்கள், பிரிந்த சகோதரர்கள் வீடுகளுக்குள்ள போய் இது விக்கிரகம், இது சிலை, இதனால தான் சாபம், இதனால தான் பாவம் என்ற மக்களை இந்த அளவுக்கு அந்த மாதா படத்தை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போடுற அளவுக்கு இவர்கள் இந்த தப்பறையான கருத்துக்களை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு தகுந்த ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை பல மாதங்கள் இந்த விவிலியத்தை முழுவதும் ஆராய்ந்து கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து 3 தியாலஜியன்ஸ் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அவர்கள் இதில் கொடுத்திருக்கிற கருத்துக்கள் விவிலியத்தின்படி தான் இருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் இதை பிரஸுக்கு நான் அனுப்பினேன். திருநகரிலே தந்தை அவர்கள் இதை அறிமுகப்படுத்திய பொழுது சொன்னார்கள், இந்த புத்தகத்தினுடைய விலை 50 ரூபாய், ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு 25 ரூபாய்க்கு சார் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு அறிமுக சலுகை விலையாக என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த 50 ரூபாய் புத்தகத்தை இன்றைக்கு 25 ரூபாய்க்கு கொடுப்பது அறிமுகமாக சலுகை விலையாக அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கும்போது நீங்கள் ஒரு புத்தகத்தையாவது வாங்கி இன்னொருவருக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுக்காக இந்த பாதி விலையிலே நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். 100 ரூபா கொடுத்தவங்கெல்லாம் மீதி சில்லறை வாங்கலை, 100 ரூபாய்க்கு 4 புக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. எப்படி அவர்கள் இந்த புத்தகம் அவர்களுக்காக எழுதப்படவில்லை. பிரிந்த சகோதரர்கள் சிலை வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக எழுதலை. ஆனால் நம்ம மக்கள் இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறாங்க. எது உண்மை? அவர்களுக்காக குழம்பி போயிருக்கிற நம்முடைய மக்களுக்காக எழுதப்பட்ட இந்த புத்தகம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் மட்டும் இந்த புத்தகம் உங்களுக்கு அந்த 50 ரூபாய் என்பது 25. இது எதற்காக என்று சொன்னால், மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி இதை ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்கிறோம். அந்த கத்தோலிக்க திருச்சபையும் வார்த்தெடுக்கிறது, வளர்த்தெடுக்கிறது. அதனுடைய விசுவாசத்தை நாம் காப்பதற்கு ஒரு சிறு முயற்சியாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுப்பது இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு, கத்தோலிக்க திருச்சபையின் மீது தொடுக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் கொடுக்கிற பதிலாக இருக்கும். நேற்று ஒரு ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஃபாதர் கேட்டார், பால் செமினரிக்கு 2 புக்கு லைப்ரரிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், எத்தனை செமினேரியன்ஸ் இருக்காங்க ஃபாதர்? ஒரு 100 பேர் இருக்காங்க சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவர் ஸ்பான்சர் பண்ணுவார், உங்களுக்கு 100 புக்கு உங்கள் பால் செமினரிக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அவர் தாராளமாக கொடுங்க, நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னார். ஆகவே எத்தனை புத்தகங்கள் உங்களால் பெற்று எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த தப்பறையான தாக்குதலை முறியடிக்கும்படி, கத்தோலிக்க விசுவாசத்தை காக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கூட்டம் முடிந்து போகிற பொழுது அங்கே சைடில் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இன்றைக்கி கிடைக்கலைன்னா கவலைப்பட வேணாம், நாளைக்கு இருக்கும், நாளை கழித்தும் இருக்கும். ஆகவே மீண்டும் நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்று நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிறது சிலை வழிபாடு இல்லை என்பதை விவிலியப்படி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த முயற்சி. ஆகவே அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த தந்தை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.